أهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يقول الله سبحانه وتعالى: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات، ولله در القائل: فقلت خلوا طريقي لا أبا لكم، فكل ما قدر الرحمن مفعول، كل ابن أنثى وإن طالت سلامته، يوما على آلة حدباء محمول. பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் கொஞ்சம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஆசிஃபின் ஜித்தன் மினல் அவ்வல். அன்பிற்குரிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை, அவனுடைய தீனை, அவனுடைய அல் குர்ஆனை, அவனுடைய நபியின் போதனைகளை படிக்கக்கூடிய, விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இது ஒரு பெரிய வரம், இது ஒரு பெரிய நிஅமத். ஹாதிஹி நிஅம லா துகத்தர், ஹாதிஹி நிஅம அல் அஸீம. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய கலாமுல்லாஹுவை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அவனுடைய தூதர் அஃதலு மன் வதிஅல் அர்த அலல் இத்லாக், உலகத்தில் நடந்த மனிதர்கள் முஹம்மதுன் பஷருன் லா கல் பஷர் பல் ஹுவ யாகூத்துன் பைனல் ஹஜர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஆக டாப் லெவல். பல் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் விட அருமை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். அவர்களுடைய வார்த்தைகள் وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَى إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى. இப்ப இந்த வார்த்தைய, நபியுடைய வார்த்தைய விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றா அது ஆகப்பெரிய நிஅமத், ஆகப்பெரிய பொக்கிஷம், விடக்கூடாது. அல்லாஹுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம். இப்ப பாருங்க, يعني كما يقولون بالمثال يتضح الحال. يعني ஒரு பிரசிடென்ட் அவருடைய மெசேஜை யார்கிட்ட வாசிக்க கொடுப்பார்? எல்லாத்தையும் வாசிக்க கொடுப்பார். ரோட்டில் போராட்டம் வாசிக்க கொடுப்பார். பிரசிடென்ட் ஸ்பீச் இல்லை, பிரசிடென்ட்டுடைய ஒரு மெசேஜ், அது சொல்றதுக்காக சாய்ஸ் பண்ணப்படுற ஆள் யாராக இருக்கும்? ஆக டாப் லெவல் உள்ள ஒரு ஆளாக இருக்கும். ஆனா அல்லாஹ் கலாமுல்லாஹ் காலிகுஸ் ஸமாவாத்தி வல் அர்தீன், வானம் பூமியை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய கலாம் குர்ஆனுல்லாஹ். அந்த குர்ஆனை விளங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த குரூப்ல என்னையும் சாய்ஸ் பண்ணிக்கிறான்னா, நான் உள்ளத்தால் அல்லாஹுக்கு திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கணும், அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும், அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளத்தால சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது ஒரு சந்தர்ப்பம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணவே கூடாது. அவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், அவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதனால அல்லாஹுடைய கலாம், அந்த ஷுஊர் எனக்கு வரணும். நான் ஒரு அல்லாஹுடைய கலாமுடைய சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், அல் ஹதீஸ் ஃபி ஸஹீஹைன் من حديث جبير بن مطعم العدي رضي الله تعالى عنه، الصحيحين البخاري ومسلم. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜுபைர் இப்னு முத்இம் அவர் இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, அவர் இன்னும் சிறை கைதியாக இருக்கிறாரு. மதீனாவுல நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறார்கள்: வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ' வல் பஹ்ரில் மஸ்ஜூர் இன்ன அஸாப ரப்பிக லவாகி. இது யார் ஓதுறது?
நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நம்ம ஓதுறது இப்படி என்றா ரசூலுல்லாஹுடைய வார்த்தையிலிருந்து, ரசூலுல்லாஹுடைய நாவிலிருந்து, ரசூலுல்லாஹுடைய வாயால ஓதப்படக்கூடிய குர்ஆன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அந்த நபியுடைய கிராஅத்தை இந்த சஹாபி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே போறாங்க, சூராவை ஓதிக்கொண்டே போறாங்க. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் அம் خلقوا السماوات والأرض بل لا يوقنون أم عندهم خزائن ربك أم هم المسيطرون. இவர் சொல்றாரு, இந்த ஆயத்துக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆறாம போயிடாம பீக்கிறார்கள், விளங்குமென்னு நினைக்கிறேன். அம் குலிகு மின் கைரி ஷைஇன், அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் படைக்கப்பட்டவர்களா? அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் தான் படைப்பாளர்களா? அம் خلقوا السماوات والأرض بل لا يوقنون, அல்லது அவர்கள் வானம் பூமியை படைத்தவர்களா? வானம் பூமியை படைத்தவர்களா? பல் லா யூகினூன், யாருமே நம்பிக்கையற்றவர்கள், யாருமே யகீன் இல்லாதவர்கள் என்று சொல்லி போட்டு இந்த ஆயத்துகளை ஓதுற டைம்ல இந்த சஹாபி ஜுபைர் இப்னு முத்இம், இந்த சஹாபி ஆனா இன்னும் முஸ்லிம் இல்லை, அவர் சொல்றாரு, காத கல்பி அன் யதீர், என்ற கல்ப் பறந்துடும் போல இருந்துச்சு, என்ற கல்விக்குது, என்ற உள்ளம் பறந்துடும் என்ற ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வராரு. அவருடைய இஸ்லாம் நல்ல முறையில் அமைந்தது. ஜுபைர் இப்னு முத்இம் இப்னு அதி الصحابي الجليل رضي الله تعالى عنه وارضاه. انا السؤال الذي يطرح نفسه قائلا, இப்போ நான் ஒரு கேள்வி என்னைட்ட கேட்டா, நான் எத்தனை தடவை குர்ஆனை கேட்கிறேன், குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, நபியுடைய ஹதீஸை வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இந்த குர்ஆனை பற்றி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதா? நான் குர்ஆன் ஓதுறேன், இது அல்லாஹ்வுடைய கலாம். இக்ரிமா தெரியும் தானே? இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அபு ஜஹல் ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபு ஜஹல். ஆனால் இக்ரிமா அஸ்ஸஹாபி அல் ஜலீல், இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன் எடுத்து குர்ஆனை முத்தமிடுவாங்க. ஹதா குர்ஆன் ரப்பி, ஹதா கலாம் ரப்பி, என் ரப்புடைய கலாம், என் ரப்புடைய குர்ஆன் என்று சொல்லி முத்தமிடுவாங்க. ஹதா குர்ஆன் ரப்பி, என் ரப்புடைய கலாம் என்று சொல்லி, என் ரப்புடைய குர்ஆன் என்று சொல்லி முத்தமிடுவார்கள். அந்த ஃபீலிங் வந்துட்டா உள்ளத்துல, அந்த ஃபீல் வந்துட்டா இந்த நிலைமை நடக்கும். காத கல்பி அன் யதீர். இப்போ பாருங்க, குர்ஆனை ஜஸ்ட் ரீடிங் மட்டும் இல்லை, கராத் மட்டும் இல்லை, ஆனால் குர்ஆனை ஓதுறதுக்குரிய விளக்கமும் எனக்கு கிடைக்குதுன்னா அல்லாஹுடைய சாய்ஸ், அல்லாஹுடைய இख्तियार. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் சாய்ஸ் பண்றது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் அவனுடைய கலாமை சுமந்தவர்களாக எடுப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை, குர்ஆனுடைய ஓதுதல, குர்ஆனை அமல் செய்யறதுக்கு, குர்ஆனை தத்பீக் செய்யறதுக்கு, குர்ஆனின் பக்கம் தாவா செய்யறதுக்கு, குர்ஆனை இஸ்திமா செய்யறதுக்கு எல்லாரையும் அல்லாஹ் சாய்ஸ் பண்றதில்லை. ஆனா அல்லாஹ் என்ன சாய்ஸ் பண்ணியிருக்கிறான்டா பெரிய சந்தர்ப்பம். அல்லாமா குர்துபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا ثم لعلكم ترحمون. ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, لا يوجد شيء في الدنيا, உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆக அவசரமான ஒன்று கிடையாது குர்ஆனை இஸ்திமாவை தவிர. ஏன்? فإذا قرئ القرآن فاستمعوا. இஸ்திமா இந்த கலிமத் الاستماع செவித்தாழ்த்துறது மட்டுமில்லை. அவங்களுக்கு ابن القيم الجوزي عليه رحمة الله عليه الفوائد واسعة الفوائد إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. إذا நல்லொரு சப்ஜெக்டை பேசுகிறாங்க, சந்தர்ப்பம் இருந்தால் வாசிங்க. فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. الله சொல்றான் لعلكم ترحمون, நீங்கள் ரஹ்மத் பெறலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆகலாம்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக ஆகலாம் என்று சொல்றான். அந்த ஆகலாம் லஅல்லக்கும் குர்ஆன்ல வரக்கூடிய லஅல்ல என்ற வார்த்தை எல்லாமே அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது வாஜிப் என்று அர்த்தம். லஅல்ல என்ற நம்ம என்ன சொல்லுவோம்? லஅல்ல கலிமத் லஅல்ல ஃபி நஹ்வு லித்தரஜ்ஜி அத்தரஜ்ஜி எதிர்பார்க்கிறது, இருக்கலாம், முடியும் என்று. ஆனா عسى ولعل في القرآن يدل على الوجوب. هذه قاعدة لغوية قاعدة نحوية إن شئتم. இப்ப இந்த லஅல்லைக்கு நீங்கள் ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆகுவீர்கள் என்ற கருத்து, ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆகுவீர்கள் என்ற கருத்து. அப்ப அல்லாமா குர்துபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்கண்டா, இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவசரமான வழி குர்ஆனை கேட்கிறது என்றால், அப்ப குர்ஆனை ஓதுறான், குர்ஆனை அமல் செய்கிறான், எப்படி இருப்பார்? அதனால அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதுறத்தை விளங்குறக்கூடிய நபியுடைய வார்த்தைகளை விளங்குறதுக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பம் என்று உள்ளத்தால ஃபீல் பண்ணுவோம், உள்ளத்தால அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வோம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அதோட ஒரு பெண், ஒரு மாணவி என்று வந்துட்டா, அல் மர்அத்து நிஸ்ஃபுல் முஜ்தமா, அல் மர்அ நிஸ்ஃபுல் முஜ்தமா, ஒரு சமூகத்தினுடைய அறப்பாதி தான் ஒரு பெண். அல் உம்மு மதரஸத்துன் இன் அஅதத்தஹா அஅதத்த ஷஅபன் தய்யிபல் அஅராகி என்று ஒரு அரபு பழமொழியில் சொல்லுவாங்க. ஒரு தாய், ஒரு மாணவி, ஒரு பெண், அவர் தனியொரு பாடசாலையை போல உங்களை நம்பித்தான் ஒரு சமூகம் வாழ்கிறது. உங்களை நம்பித்தான் நீங்க சரியாக இருந்தால் ஒரு சமூகம் சரியாக இருக்கும். ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய ஸ்திரத்தன்மை ஃபீ ஸலாஹில் மர்அ, ஒரு பெண் சரியான முறையில் நடப்பதிலே இருக்கிறது. ஒரு பெண் தான் இமாம் ஷாஃபியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. யாரு? ஒரு பெண், இமாம் ஷாஃபியுடைய தாய். அது மாதிரி நிறைய இமாம்களை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய தாய்மார்கள். ஒரு பெண் நினைத்தால் ஒரு முழு சமூகமும் சரியாக வரும். ஆனா ஒரு பெண் வழி கெட்டுட்டா, மா தரக்து அல் ஹதீஸ் ஸஹீஹைன், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அضر على الرجال من النساء. ஒரு பெண்ணை தவிர ஒரு பெண் கெட்டு விட்டால் அந்த முழு சமூகத்துக்கும் பாதிப்பு. அதனால நினைச்சு கொள்ளுங்க, என்னுடைய நனவு நான் நன்றாக நடப்பது, நான் அல்லாஹ்வுடைய நெருக்கமாக நான் இருப்பது, நான் குர்ஆனுடன் நெருக்கமாக இருப்பது, நான் நபியுடைய ஹதீஸுடன் நெருக்கமாக இருப்பது அடையாளம் என்ன தெரியுமா? இந்த சமூகம் சரியாக வாழ்வதற்கு என்னுடைய ஒரு பங்களிப்பு, ஒரு தௌருல் மர்அ, ஒரு பெண்ணுடைய பங்குதான் ஆக பெரிய பங்கு. அதனால எனக்கு கிடைக்கட்டும், நான் பெரியாக ஆகட்டும், நான் அது செய்யட்டும் இது செய்யட்டும். பெரிய அளவுல ஜிஹாத் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஜிஹாத், ஒரு பெண்ணுடைய ஜிஹாத் என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜுன்னு சொன்னாங்க. ஹஜ் ஒரு இபாதத்தோட சம்பந்தப்படுத்தி காட்டினார்கள். ஒரு பெண் அவளுடைய முஜாஹதாவே ஒரு இபாதத், ஒரு ஹஜ் என்றால், ஒரு பெண் அவளுடைய முஜாஹதா என்று வார டைம்ல குர்ஆனை படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம், பிள்ளைய சரியாக வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு பிள்ளைய ஆலிமாக வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஸலாஹுத்தீனுடைய தாய், அவனுடைய தாயுடைய தஸ்ஜீஅ் தான் பைத்துல் மக்திஸை பிடிப்பதற்கு அவருடைய தாயினுடைய உற்சாகம் காரணமாக இருந்தது. தாயினுடைய உற்சாகம் முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் வெற்றியை ஈட்டிய இது ஒரு தாய். இமாம் ஷாஃபியுடைய ஒரு தாய், நம்ம பேசுறது ஒரு தாயை பத்தி. அந்த ஒரு தாய் இன்று வரைக்கும் ரஹிமஹுல்லாஹ்னு சொல்லுவோம். இன்று வரைக்கும் உஸூலுல் ஃபிக்ஹ்ல, உஸூலுல் ஹதீஸ்ல அர்-ரிசாலாவை போல ஒரு கிதாப் எழுதப்படல. அர்-ரிசாலா, இமாம் ஷாஃபியுடைய கிதாப் அர்-ரிசாலா, சவாஉனில் ஜதீதா அவில் கதீமா, இது மாதிரி ஒரு கிதாப் இதுவரைக்கும் எழுதப்படல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபியுடைய மகனை பார்த்து சொல்லுவாங்க, யா அப்துல்லா, யார் அஹ்மத் இப்னு ஹம்பல்?
இமாம் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, இமாம் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர் சொல்றாரு இமாம் ஷாஃபியுடைய மகனை பார்த்து, யா அப்துல்லா அபூக மினர் ரிஜாலில் அர்பஅ அல்லதீன அதுஊஹும் ஃபீ குல்லி லைலா ஃபீ ஸஹர். உங்களோட மகன், உங்களோட வாப்பா அப்துல்லாட்டு சொல்கிறாங்க, உங்களோட வாப்பா ஷாஃபிஈ இருக்கிறாரு, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ. இவர் நான் 4 பேருக்கு வடமையாக இந்த சஹர் டைமில் வடமையாக தஹஜ்ஜுதில் துவா செய்வன். அதில் ஒரு ஆள் தான் அவங்களோட வாப்பா. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளோ பெரிய முஹத்திஸ். சுஃபியான் சொல்லுவார், அந்த சின்ன படின்ற வைத்து இமாம் ஷாஃபி அந்த டைமில் ஒரு ஷாப் ஹதீஸு சின், இந்த சின்ன படின்ற வைத்து உட்கார்ந்துட்டு இல்ம படிச்சுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னது ஹதீஸுடைய மஜ்லிஸை விட்டுட்டு இமாம் ஷாஃபிகிட்ட போகிறீங்கன்னு சொல்லி, ஹதீஸுடைய மஜ்லிஸை விட்டு போட்டு இமாம் ஷாஃபிகிட்ட போகிறீங்கன்னு சொல்லி. அந்த டைமில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த ஹதீஸை நான் இன்றைக்கு கேட்காட்டி, ஆலியாக கேட்காட்டி நாசிலாக சரி கேட்கலாம். இஸ்னாத் அல் ஆலி, இஸ்னாத் அல் நாசில். இஸ்னாத் அல் ஆலி என்றால் உதாரணமாக எனக்கும் ஒரு இமாம் புகாரி எடுத்துக்கொள்வோம். புகாரி இமாம்ட சுலாசியாத் அல் புகாரி இருக்குது, சுலாசியாத் அல் புகாரி, அது இஸ்னாத் ஆலி. சுலாசியாத் வைத்து இமாம் புகாரிக்கும் சஹாபிக்கும் அல்லது ரசூலுல்லாஹுக்கும் 3 பேர் என்ற டைமில் இது ஆக டாப் லெவல். 2 பேர் 3 பேர் தான் நிற்கிறாங்க. அது இஸ்னாத் அல் ஆலியில் வந்தது. இன்னும் இருக்குது இமாம் ருபாஇயாத்துல் புகாரி, ஹுமாசியாத்துல் புகாரி, சுதாசியாத்துல் புகாரி. இப்போ 3 எங்கே இருக்குது, 6 அங்கே இருக்குது. இமாம் புகாரிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில் 6 பேர் இருக்கிறாங்க என்று சொன்னால் 6 பேர் நாசில், இஸ்னாத் நாசில். 3 பேர் 4 பேர் என்று போக்கில் இஸ்னாத் ஆலி. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாரு, ஒரு ஹதீஸை நான் இஸ்னாத் ஆலியில கேட்காட்டி கூட இஸ்னாத் நாசில்ல சரி நான் கேட்டுடலாம், இஸ்னாத் நாசில்ல சரி கேட்டுடலாம். ஆனால் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய அக்கல், அவருடைய அந்த புத்தி, அவர் குர்ஆன் எடுக்கக்கூடிய ஹதீஸில் எடுக்கக்கூடிய அந்த இஸ்திம்பாகாத்துகள், இஸ்திக்ராஜாத்துகள், குர்ஆன் எடுக்கக்கூடிய விளக்கம் எனக்கு இல்லாமல் போய்த்திடும். குர்ஆன்ல ஹதீஸ்ல எடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் எனக்கு இல்லாமல் போய்த்திடும். அதனால தான் நான் இந்த ஹதீஸுடைய மஜ்லிஸை விட்டுட்டு இமாம் ஷாஃபியுடைய மஜ்லிஸுக்கு போகிறேன். அந்தளவு பெரிய சஹாபி, அந்தளவு பெரிய ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இமாம் ஷாஃபிக்கு தஹஜ்ஜுதில் துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. 30-40 வருஷமாக துவா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இமாம் அஹ்லி சுன்னாவுடைய துஆ 30-40 வருஷமாக இமாம் ஷாஃபிக்கு கிடைக்கும் என்றா, இமாம் ஷாஃபி சும்மா உருவாகல, இமாம் ஷாஃபியுடைய தாயுடைய முழு முயற்சி, இமாம் ஷாஃபியுடைய தாயுடைய முழு முயற்சி. இது போல நிறைய இமாம்கள் அவர்களுடைய தாய்மார்களுடைய தஃபா என்ன சொல்ற உற்சாகமூட்டல். இந்த உற்சாகமூட்டலின் அடிப்படையில் வந்த இமாம்கள், அடிப்படையில் வந்த பெரும் காயிது ஹாதிஹில் உம்மா, பெரும் இந்த உம்மத்தை வழிநடத்தி சென்ற தலைவர்கள், இவர்கள் எல்லாம் தாய்மார்களுடைய உற்சாகத்தில் வளர்க்கப்பட்டவர்கள். அது மாதிரி நான் ஒரு தாயாக இருந்து, நான் ஒரு சகோதரியாக இருந்து, நான் ஒரு மகனாக இருந்து, நான் ஒரு தாயாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம். இப்படி எந்த கட்டத்தில் நான் இருந்தாலும் நான் மறக்கக்கூடாது என்னுடைய பங்களிப்பு, இந்த சமூகத்துக்குரிய பங்களிப்பு மிக உன்னதமானது, மிக உயர்தரமானது. இந்த ஸ்டாண்டர்ட்லிருந்து நான் இறக்கக்கூடாது, இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இறக்கக்கூடாது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. 2 விளக்கத்தில் ஒன்று நம்ம இப்படி காட்டுறது, 2 விளக்கத்தில் ஒன்று அஸ்ஃபல சாஃபிலின், இன்னொரு விளக்கம் அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி என்ற மாதிரி வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், அந்த விளக்கம். அதாவது நல்ல இஸ் ஷபாப்ல இருந்து நல்ல ஒரு ஆள் கூவத்தாக இருந்து 70 வயசு 80 வயசாயினா சின்ன பிள்ளை மாதிரி ஆகுவார். அந்த விளக்கமும் இருக்குது. அடுத்த விளக்கம் இது. அல்லாஹ் டாப் லெவலில் படைத்திருக்கிறான், நம்மளும் டாப் லெவலில் இருப்போம், நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்போம்.
எனக்குள்ளால் எனக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது என்று ஒரு பெண் நினைத்தால் முழு சமூகமும் ஹைராக அமையும். முழு சமூகத்துடைய ஹைரியத்தும் உங்களுடைய ஹைரியத்திலே அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிறப்பிலே நான் நல்ல முறையில் இருப்பதிலே இருக்கிறது என்ற அடிப்படையில் குர்ஆனை படிப்போம், சுன்னாவை படிப்போம். ஒரு நல்லொரு தாயாக, நல்லொரு மனைவியாக, நல்லொரு மகனாக, நல்லொரு பேத்தியாக, நல்லொரு பாட்டியாக நாம் இருக்க முயற்சி செய்வோம். எல்லா கட்டத்திலேயும் நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் அல்லாஹ்வுடைய ஒரு நல்லொரு அடியானாக இருக்க முடியுமாக இருந்தால் என்னால் இதுதான் நான் உலகத்துக்கு செய்யக்கூடிய ஹைர், இதுதான் நான் என்னுடைய சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஹைர், இதுதான் நான் படித்த கல்விக்கூடத்துக்கு மதரசாவுக்கு செய்யக்கூடிய நனவு, இதுதான் நான் செய்யக்கூடிய பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரம், இதுதான் நான் என்னை வளர்த்து சமூகத்துக்கு செய்யக்கூடிய உபகாரம், இதுதான். அந்த வகையில் நம்ம நல்ல முறையில் நடக்க முயற்சி செய்வோம். பேசிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. நஸ்அலுல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன் யுவஃபிகனா ஜமீஅன் லிமா யுஹிப்புஹு வ யர்தா இன்னஹு வலியு ذلك வல் காதிரு அலைஹ். ஏதாவது கேட்கிறதாக இருந்தால் கேட்கலாம்.